இந்தியன் 2 ட்ரெய்லர் ரிவ்யூ. அதாங்க 3 மணி நேரம் ட்ரெய்லரு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்தியன் 3 பார்க்க வைக்க ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் மறைச்ச ஃபீல் தான் இந்தியன் 2. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு சங்கரே சொல்கிற மாதிரி ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் இஸ் கேரியர். இந்தியனோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் இந்தியன் விட்டுருங்க, முதல்வன், அன்னியன், சிவாஜி, ஐன்னு எல்லா படத்துலையும் கிட்டத்தட்ட ஒரே ப்ளூ பிரிண்ட் தான் சங்கரோட படமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே, ஆக்டிங், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, காமெடி, டைலாக்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பிரம்மாண்டம்னு எல்லாமே சீம்லெஸ்ஸாக முந்தைய படங்களில் அவ்வளோ கோர்வையாக என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ குறையாமல் வந்திருக்கும். லாஜிக் மிஸ்டேக்ஸ் அவரோட எல்லா படத்துலையும் இருந்தாலும் த இன்டென்ஷன் டு கன்சிஸ்டன்ட்லி கிரியேட் அ பெட்டர் சொசைட்டி த்ரூ த மீடியம் ஆஃப் சினிமான்னு அவருடைய முந்தைய எஃபர்ட்ஸ் எல்லாத்துக்கும் நாமளும் விஎஸ் ஆடியன்ஸ் ரொம்பவே ரசிச்சிருக்கோம். இந்தியன் 2வும் அதே அரைச்ச மாவு தான். பட் சீரியஸ்லி இந்த வாட்டி ரொம்பவே புளிச்ச மாவு வித்தவுட் தி ஆத்தென்டிக் ட்ரேட்மார்க் டேஸ்ட் ஆஃப் ஷங்கர் தட் வி ஹவ் என்ஜாய்ட் பிஃபோர். இந்தியனில் புதுசாக சொன்ன வர்ம கலையை இந்தியன் 2வில் வர்ம கொலையாக ரொம்ப அபத்தமாக ஹேண்டில் செஞ்சது தாங்க முடியல. வர்ம கலை மேலே இருந்த பெரிய மதிப்பை ராம்கோபால் வர்மா லெவலுக்கு ரொம்ப சீப்பாக டீல் செஞ்சது படத்துக்கே போட்ட மர்மமான வர்மமாக மாறிப்போச்சு. மற்றும் சுஜாதா அண்ட் ரஹ்மான் இல்லாத குறை வேறு இந்தியன் பிராண்டோட வேல்யூவை கம்ப்ளீட்டாக குறைச்சிடுச்சு. ரஹ்மான் மியூசிக் நல்ல வேலை அங்கங்கே யூஸ் தெளித்து விட்டதால் கொஞ்சம் ஒத்தடம் கொடுத்த ஃபீல் இருந்தது. உப்மா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு ஸ்பூன் பிரியாணி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் தான் அங்கங்கே ரஹ்மானோட தீம் மியூசிக் இந்த படத்தில் யூஸ் பண்ணப்பட்ட பொழுது. அப்புறம் படத்தில் வர ஊழலோட சூழல் எதுவுமே ஒட்டலை. குஜராத், பீகார், பஞ்சாப்னு மற்ற ஸ்டேட்ஸில் நடக்கிற கலப் பொலிட்டிஷியன்ஸை கொல்றேன்னு நம்மளையும் சேர்த்து கொண்டது தான் மிச்சம். ஷங்கர் இன்டர்வியூஸில் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்களா, இன்னும் அதே ஊழல் தான் சொல்லிட்டு எடுத்த ஊழல் எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டில். எந்த ஒரு நியூஸ் பேப்பர் ஜென்ரலாக ஷங்கர் படிப்பார்னு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் எல்லாம் படு டேமேஜிங். ஏதோ ஒரு பாஷை பேசுது, சவுண்ட் மட்டும் தமிழில் வருது. எதையுமே ரிலேட் பண்ண முடியாத சீன்ஸ் அண்ட் எந்த ஸ்டேஜிங் ஆஃப் கொலையையும் சுத்தமாக ஒட்டலை, இம்பேக்டும் க்ரியேட் பண்ணவே இல்லை. இதில் குதிரை மாதிரி ஓடுற வர்மம், பாடிண்டே எச்ச ஒழுகிண்டே சாக வைக்கிற வர்மம்னு பியோர் மீம் மெட்டீரியல் வர்மமாக எல்லா கொலையும் டீல் செஞ்சது வாஸ் அ டோட்டல் டிசாஸ்டர். இந்தியனில் நாமளே அந்த கரப்ட் ஆஃபீஸர்ஸை கொலை பண்ணணும்னு அதுக்கேற்ற நரேட்டிவ்ஸை அழகாக பில்ட் செஞ்சு சீன்ஸ் எல்லாம் செம்ம கிரிப்பிங்காக எடுத்திருப்பார் ஷங்கர். இதில் எவன் செத்தா என்ன பழச்சா என்னன்னு கிட்டத்தட்ட கொலை பண்ணுற தாத்தாக்கே கொலை பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை விட வர்ம டியூஷன் டீச்சர் மாதிரி பேசியே எல்லாரையும் கொண்டுட்டார். என்னத்தை சொல்ல, படத்தில் ஒரே ஃபீல் குட் ஃபேக்டர் வாஸ் ஜெகன். என்ன பண்ணுறீங்க ஜெகன், டைரக்டர் ஷுட் பிரிங் ஜெகன் பேக். ஒன் ஆஃப் த ஈஸி கோயிங் கேஷுவல் பர்ஃபார்மர், காமெடியும் சரி இமோஷனல் சீன்ஸ்லேயும் ஜெகன் வாஸ் சூப்பர் கன்வின்சிங். மற்றபடி சித்தார்த் டெஃபினெட்லி வாஸ் அ பர்ஃபெக்ட் ஃபிட் ஃபார் திஸ் ரோல். விவேக் கிட்டத்தட்ட சாரி ரோல் இன் அன்னியன் மாதிரி தான். காமெடி அவ்வளோ இல்லைனாலும் இட் வாஸ் குட் டு சி விவேக் பேக் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் அஃப்கோர்ஸ் கப்புள் ஆஃப் காமிக் பஞ்சஸ் வேர் குட். பிரியா பவானி சங்கர் இருந்தாங்கன்னு கண்டிப்பாக தெரியும். சர்ப்ரைசிங்லி ரகுல் பிரீத் சிங்ஸ் லிட்டில் பர்ஃபார்மன்ஸ் வாஸ் குட். ஆஸ் யூஷுவல் சமுத்திரக்கனி, தம்பி ராமையா, ரேணுகா, மனோபாலா அவங்கெல்லாம் கச்சிதமாக அவங்களோட ரோலை ரொம்ப கேஷுவலாக தூசி தட்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எஸ்ஜே சூர்யாவோட எக்ஸென்ட்ரிக்ஸ் ஆஸ் யூஷுவல் இருந்தாலும் இந்தியன் 3ல் என்ன செய்ய போகிறாருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பாபி சிம்மா பேபி சிம்மாவாக படு லூசத்தனமாக கண்ணாடியே கழட்டாத ஒரு போலீஸ் ஆஃபராக வந்து கொண்டுட்டு போகிறாரு எல்லாரையும். அண்ட் படத்தில் ஒர்க்கான ஒரே வர்மா ரவி வர்மா. ஹிஸ் சினிமாட்டோகிராஃபி அமாங்ஸ்ட் ஆல் த கேயாஸ் இன் த ஃபில்ம் ஸ்டாண்ட்ஸ் அவுட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உலகநாயகன் கமல்ஹாசன். என்ன தான் சொன்னாலும் படத்தை ஒட்ட வச்சு ஹோல்ட் பண்ணுறது தாத்தா தான். எக்ஸ்ட்ராடனரி ஒர்க் அண்ட் டெடிகேஷன் கண்டிப்பாக தெரியுது. மேக்கப்போட டார்ச்சர்லாம் தாண்டி பர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் அந்த பிராண்ட் இந்தியன் தாத்தாவோட வாய்ஸை அப்படியே கொண்டு வரதா இருக்கட்டும், தாத்தா கமல் வாஸ் அட் இஸ் யூஷுவல் பெஸ்ட். பட் கடைசியில் ஓட்டுற அந்த மோனோ சைக்கிள் வாஸ் another மீம் மெட்டீரியல். அந்த சைக்கிளை எலான் மஸ்க் கிட்ட கண்டிப்பாக காட்டணும். பாரடா எங்கள் ஊர் சைக்கிளை உன் டெஸ்லாவோட ரொம்ப பெருசு அப்படின்னு, பேட்ரி பெட்ரோல் எதுவுமே இல்லாமல் நிற்காமல் ஓடும்னு. நெவர்தலெஸ் கமல்ஹாசன் சொன்னாலே இஸ் அன்டவுட்டட்லி அ ஃப்ளாக்ஷிப் ஆர்டிஸ்ட் ஆஃப் இந்தியா we can all be proud of. Hoping to see a better extension of brand Indian in Indian 3. பட் அதில் தாத்தாவோட அப்பாவை வரான்ற ஸ்டோரியை ட்ரெய்லரில் பார்க்கும்போது பக்குன்னு இருந்தது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி வாட் கொள்ளு தாத்தா இண்டியன் இஸ் கோயிங் டு டூ இன் இண்டியன் 3. இண்டியன் 2 கம்பேக் இண்டியன்ற கான்செப்டில் படம் ஆரம்பித்தது கிரேட் தாட். பட் இண்டியன் 3 கொண்டு வர கோபேக் இண்டியன் 2 உள்ள பில்ட் பண்ண செஞ்ச சீன்ஸ் அண்ட் நெரட்டிவ்ஸ் எல்லாமே சுத்தமாக கன்வின்சிங்காக இல்லை, இம்பேக்ட்ஃபுல்லாகவே இல்லை, அண்ட் ஒரு ஸ்கேமி இன்சர்ட் மாதிரி தான் இருந்தது. காமெடி இஸ் அ சீரியஸ் பிஸ்னஸ்னு கமலே சொல்லுவார். சீரியஸ் பிஸ்னஸாக இருக்க வேண்டியது படு காமெடியாக எடுத்து வச்சுருக்காங்க.
தாத்தா வந்து ஐல் பி பேக்னு சொல்லி முடிப்பார். பட் வி ஒன்ட் பி பேக்னு ஆடியன்ஸ் நிறைய பேர் சொல்கிறது என் காதில் கேட்குது. இப்போதைக்கு காதில் அடிபட்டு ரத்தம் கசிஞ்ச ட்ரம்ப் தாத்தா மாதிரி தான் இந்தியன் 2 இருக்குது. இந்தியன் 3ல் எல்லார் வலியையும் ஆற வச்ச தாத்தாவா ஜெயிப்பாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம்.